இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பாவா வாடா போடல இருந்து பாவா ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்தோடனே பக்கத்துல உட்காந்துட்டு கொஞ்சிக்கிட்டே கிடப்பாங்க சார். அங்கம்மையில ஜுஜுலி அப்படின்னே கொஞ்சிட்டு அந்த டிவியே பார்க்க விட மாட்டாங்க. ஷாப்பிங் போனப்போ மொதல் தடவை தான் வந்து அவங்க பேபி அப்படின்னு சொல்றது வந்து எனக்கு கேட்டுச்சு. எனக்கு வந்து பேபியா அப்படின்ற மாதிரி மூஞ்சி இப்படி போகுது அதுக்குன்னு அதுக்கே மூஞ்சி அப்படியே வச்சுக்கிறேன். இன்னைக்கு நீயா நான் பேச போற விஷயம் என்னன்னா, நம்ம வீடுகளில் பரவலாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கிண்டல் அடிக்கக்கூடிய ஃபன் பண்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட். இந்த பொண்ணு எனக்கு தான், இந்த பையன் எனக்கு தான், உறுதி பண்ணிட்டோமப்பா அப்படிங்கிற அந்த காலகட்டங்கிறது இன்னொரு மாதிரியான ஒரு பரவச நிலை. அவங்க ஒரு உலகத்துல இருப்பாங்க, இந்த உலகத்துல நாங்க 2 பேரும் மட்டும்தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை. ஒரு ஏகாந்தம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த கசின் ஸ்குவாட் வந்து பயங்கரமா கிண்டல் பண்றாங்க. என்னடா இப்படி இருந்தாலும் இப்படி ஆயிட்டீங்களேப்பா, ஓவர் கிரிஞ்சா இருக்கு, அக்கா நீ ஆயுது, அண்ணா நீ ஆயுது அப்படின்னு சொல்ல அவங்க பண்றத கிண்டல் அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய கசின்ஸ் எல்லாம் ஒரு பக்கம். இந்த ஒரு அழகான விஷயத்தை தான் பேச விரும்புறோம். என்னதான் நீங்க புதுமண தம்பதிகளா இருக்கலாம், அதுக்காண்டி இதெல்லாம் பண்ற ஒரு கிரிஞ்சாகவும் எரிச்சலாகவும் இருக்கிறது. என்ன மாடா, ஏன் அப்படி கேக்குறீங்க? என் மனசை இப்படி மேய்றீங்க. நீங்க என்ன புல்லா ஏன் கேக்குறீங்க? இப்படி காஞ்சு போய் கிடக்குறீங்க. என்கேஜ்மெண்ட் ஆன உடனே பாவா வாடா போடல இருந்து பாவா ஆயிடுச்சு. அவங்க ஒரு சோப்பு ஒரு சீப்பு அவ்வளவுதான் வச்சிருப்பாங்க. ஸ்கின் கேர் என்ன, முல்தானி வட்டி என்ன, அப்படி ஆரம்பிச்சிருச்சு. அந்த என்கேஜ்மெண்ட் அந்த கல்யாணம் இது வரும்போது என் புருஷன் என் பாவா அப்படிங்கிற ஃபீல் அது ஆட்டோமேட்டிக்கா வந்தது. பாவா அவர் வீட்டுக்கு வந்தோடனே பக்கத்துல உட்காந்துட்டு கொஞ்சிக்கிட்டே கிடப்பாங்க சார். அங்கம்மையில ஜுஜுலி அப்படின்னே கொஞ்சிட்டு அந்த டிவியே பார்க்க விட மாட்டாங்க. சுத்தி இருக்கிறவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. இல்ல அது லவ் பண்ணும்போது மத்தவங்க முன்னாடி எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. சாக்லேட்டே வாங்கி தரல, சாக்கி வேணும். சாக்கி வேணுமா? அதுக்கு இவ்வளவு கியூட்டா பண்ணா எப்படிமா? டேய் பாருடா. அவரு நம்மள வந்து நீ ஏன் இப்படி பண்றேன்னு கேட்க முடியாதுல்ல. பார்த்தாலும் பார்க்காத மாதிரி ஒதுங்கி போயிடுவாங்க. இவங்க அப்பா அம்மா ஒத்துக்கவே இல்லை கல்யாணத்துக்கு. அவங்க முன்னாடி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நாங்க ப்ரௌடா ஃபீல் பண்றோம். நீங்க வேண்டாம்னு சொன்ன ஒரு விஷயத்த நாங்க பண்ணி காமிச்சிட்டோம். இவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்றத வந்து காமிச்சுக்கிறதுல எங்களுக்கு ஒரு ஹாப்பி. நடந்துருச்சு, நீ ஜாலியா இருப்ப. அவரு டிவி பார்த்துட்டு இருப்பாரு, 2 பேரும் இப்படி உட்கார்ந்துட்டு இவருதான் அதிகமா கொஞ்சம். உனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சதே பெரிய விஷயம். கல்யாணம் பண்ணியா கம்முனு போனியான்னு இருக்கணும், அதை விட்டு சும்மா வந்து நோண்ட கூடாது. வியர்டான வேர்ட்ஸ் வச்சு ஜிஞ்சி குட்டி, ஜட்ஜ் முன்னா, ஜிப்ரிஷ் வேர்ட்ஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய கியூட்டா இருக்கும். அது கேக்குறதுக்கே நல்ல கியூட்டா. செம்ம கிடுகிடாவா இருக்கு சார். கிடுகிடால அதாவது என்ன மாதிரி வயசு பையனுக்கு தான் புரியும் சார். அன்னைக்கு வந்து லைட்டா வந்து கால்ல வந்து ஒரு மைனர் ஃபிராக்சர் ஆயிடுச்சு. எங்க அண்ணன் என்ன தெரியுமா என்ன பண்ணாரு, வில்லேஜுக்கு போனதுல இருந்து 4 நாள் எங்க அண்ணி கீழே விடல. இல்ல எங்க போனாலும் தூக்கிட்டே போயிடுவாரு. ஏன் இவங்களை இப்படி கையில தூக்கிட்டு போறீங்க? நீங்க தானே டாக்டர் சொன்னீங்க மதர் கேரோட பாத்துக்கணும்னு. அதான் 500 வீட்டுக்கு தூக்கிட்டு போவாரா? ஊருக்குள்ளார மெயின் ரோடு எங்களுது. இவ்வளவு பெரிய பொண்ணா இருந்துட்டு உன் மாமன் தோல்ல தொங்கிட்டு ஒரு ஏவனுக்கு வெக்கமா இல்ல? இல்ல சார், she was enjoying it actually. She was enjoying it. I too okay, அவளால முடியல நம்ம தூக்கிட்டு போவோம். இது அட்ராசிட்டிக்கு அளவே இல்லாம போயிடுச்சே. ஷாப்பிங் போனப்போ மொதல் தடவை தான் வந்து அவங்க பேபி அப்படின்னு சொல்றது வந்து எனக்கு கேட்டுச்சு. எனக்கு வந்து பேபியா அப்படின்ற மாதிரி மூஞ்சி இப்படி போகுது அதுக்குன்னு அதுக்கே மூஞ்சி அப்படியே வச்சுக்கிறேன். நான் பின்னாடி வந்துட்டு இருக்கேன், இவன் உயிரோட இருக்காளா இல்லையான்னு கூட இவங்க பாக்கல. இவங்க முன்னாடி ஜாலியா நடந்து போயிட்டு இருக்காங்க. சத்திய சோதனை. இவங்க கை பிடிக்கிறாங்க, வெயில் அடிக்குதாமா எங்க அக்காக்கு. இப்படி புடிச்சிட்டு போயிட்டு இருக்காரு எங்க மாமா. என்னால முடியலடா சாமி அப்படின்னு இருந்துச்சு. அவங்களுக்கு மட்டும் ஏதோ பாட்டு கேட்கற மாதிரி தனியா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. எளிய இருந்து பாக்குறதுக்கு இது என்ன பண்றாங்க இவங்கன்ற மாதிரி. என்னடா நடக்குதுங்க? நீ பறக்கலாம் அந்த பாட்டு வந்து போட்டாங்க. மோகன் முத எனக்கு இந்த பாட்டு தான் வந்து டெடிகேட் பண்ணா, எங்களுக்காக தான் இந்த பாட்டு அப்படின்ட்டான். அதனால எனக்கு என்ன மனவேதனை, நான் இனி அந்த பாட்டு கேட்கறப்பெல்லாம் விஷுவலா எனக்கு இவங்க 2 பேரும் வர்றாங்க. எனக்கு என் வாழ்க்கையில இன்னும் நான் இந்த எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குங்க உங்க தங்கச்சி. உன்னை பார்த்தா பாவமா இருக்கியா? ஆக்சுவலி நான் வந்து துபாயில இருந்து வந்தேன். கல்யாணத்தப்பதான் நான் வந்தேன். சரி, துபாயில வெயில ஃபேஸ் பண்ணாலும் இங்க வெயில தாங்க மாட்டீங்க.
கையை பிடிச்சி இப்படியே போயிருக்காரு. எனக்கு ஒரு ஆள் இருக்கு பிடிக்கிறதுக்கு, அவளுக்கு என்ன வைத்தறிச்சல் நான் கேக்குறேன். செஸ் ஆகி எனக்கு ரொம்ப அப்படியே போன் இருக்கு, எனக்கு அப்படியே ஒரு மாதிரி எனக்கு வாமிட் வருது முடியலன்னு நான் சொல்றேன் சார். அப்பயுமே அவ அதை கேட்காம மாமா கூட தான் வந்து பைக்ல போனாங்க. எப்படி எல்லாம் காலைல வந்து கடறனா இறக்கம் இல்லையா உனக்கு? அப்பா அம்மா முன்னாடி அப்படியே அவங்க கிராஸ் பண்ணி போ, அப்புறம் அப்படியே அவங்கள ஓவர்டேக் பண்ணிட்டு பின்னாடி கட்டிக்கிறது. சாவடிக்கிறதுக்குன்னே இருக்காங்க. ஏன் அப்படி பண்றீங்க தம்பி? அவங்க உங்களை வெறுப்பேத்தல தம்பி, உங்க அம்மா அப்பா வெறுப்பேத்தி இருக்காங்க. அப்படியா? நீங்க பக்கத்துல இருக்க டீ ஷாப்புக்கு போனாங்க, அண்ணாவும் அண்ணியும் போயிட்டு பிரெட் ஆம்லேட் ஒரு ஜூஸ் குடிச்சாங்க. அவங்கள பார்த்தேன்ல, வந்து 1 மணி நேரம் இருக்கும், இவ்வளவுதான் குடிச்சிருக்காங்க. அத ஒரு போட்டோ எடுத்து டுடே டே அவுட் வித் மை பார்ட்னர், ஏண்டா தோ தானடா இருக்கு 1 கிலோமீட்டர் தள்ளி. சோதிக்காதீங்க. இவங்க கூப்பிடுற பெட் நேமே ரொம்ப வியர்டா இருக்கும் சார். பெட் நேம் டிக்ஷனரியிலே இருக்காது. அதெல்லாம் வந்து இந்த மூன் வாங்க, என் பார்ட்னரா நான் மூணு தான் கூப்பிடுவேன். பூச்சின்னு வாங்க, மூ பூச்சி பூச்சாண்டி இந்த மாதிரிலாம். அது என்ன மூணு? சார் என் பேரு பூஜா. சோ அந்த வரிசையில பூஜா பூச்சி பூச்சாண்டின்னு எது சொன்னாலும் நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். குட்டு குட்டு பேபு பே. அதே மாதிரி மானு கூப்பிட்டுட்டு இருந்தது எங்களுக்கு வெறி முத்தி லவ் தலைக்கேறி மா வந்து 3 கியூட்டா மாறிடுச்சு. தனியா இருக்கும்போது எப்படி இருக்குமோ அதுவே வந்து பப்ளிக்லயே வந்துருது, அதனால மாட்டிக்கிறோம் இந்த மாதிரி. சஞ்சய் செல் லவ் பண்ணும்போது கான்ஷியஸா இருக்கும், யாருக்கா தெரிஞ்சிரும் பப்ளிக்ல இருக்கோன்னு. இப்போ எவன் கேட்பான் அப்படின்றது. கல்யாணம் ஆயிடுச்சுல, அப்புறம் என்ன உரிமை இல்லன்றீங்க? தங்கம் செல்லம்லாம் செல்லமான வேர்ட் தான். செல்லமா மாத்தலாம்னு தங்கு செல்லுன்னு. என் பேர் பால விக்னேஷ். அப்ப அதை எப்படி சுருக்குவீங்க? பாலு பேலு. நான் தான் வந்து டுவர்ட்ஸ் த ரோட் நடந்துட்டு இருப்பேன். கொஞ்சம் பக்கத்துல வந்துடக்கூடாது, இவ்வளவு பிடிச்ச அந்த பக்கம் நவுத்திட்டு 2 பேரும் சேர்ந்து நம்ம லுக் விட வேண்டியது. வண்டி வந்தா இங்க இவரதான் மோத போகுது, ஏன் அவங்கள பட்டாரு பிடிச்சி இழுத்துக்கிறீங்க? மனைவியை வந்து பத்திரமா பாத்துக்கணும்ல சார். நீ பத்திரமா இரு தம்பி, முடிஞ்ச வரைக்கும் இவங்களோட போகாத. பி கேர்ஃபுல். 2 பேருமே எங்க போனாலும் சேம் கலர் ட்ரெஸ் தான் போடுவாங்க. அது போடுறது கூட எனக்கு பிரச்சனை இல்ல சார். போட்டாங்கன்னா என்னதான் ஒரு 20 போட்டோ 30 போட்டோ எடுக்க சொல்லுவாங்க. சிங்கிளா இருக்க மொட்டப்பைய உனக்கு என்னடா இந்த மாப்பிள்ள வேலை? அவங்க குடுக்குற எல்லா ஸ்டைலுமே எனக்கு கிரிஞ்சா தான் தோணும். புது போஸ்ட் பண்ணுங்க சார், புதுசா ஏதாச்சும். இது என்ன போஸ்ட் இது? இதெல்லாம் 70கள் 80கள்ல சிவாஜி கொடுத்தது. கூட்டு போவாங்க எங்கேயாவது வெளியே போனா, சரி நான் கூட பாசமா கூட்டு போறாங்க போல அப்படின்னு நினைச்சா போட்டோ தான் எடுக்கணும். நான் போய் எங்க போனாங்கன்னு தெரியல, போட்டோ ஷூட் பண்ணனும் கூட்டு வந்தாங்க. எவ்வளவு நேரம்டா வெயிட் பண்றது? போட்டோ எடுங்க. என்னமா எடுக்கிற? நல்லா எடுமா. போஸே வரலையே. என்ன புது போஸ்? எப்படி இது புது போஸா? நீங்க பருத்தி வீரன் கார்த்தி, நீங்க முத்தலகு, அப்படியே வர்றீங்க. எம்கே அப்படின்னு கூப்பிட்டுக்குவாங்க. எம்கேவா? எம்கேனா எம்மக்கோணம். அப்படின்னா ஆபரேஷனா? எரும மாடு கன்னடத்துல நாங்க வந்து அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணி எம்மக்கோணான்னு வச்சுட்டோம். உங்களே இல்லங்க மறக்காதீங்க. And then அவங்களோட மொபைல்ல வந்து பாப்பிள் அப்படின்னு சேவ் பண்ணிருப்பாங்க. பாப்பிள்னா என்ன தம்பி? சொல்றேன் சார் ஆக்சுவலா இவங்க பேர் பவித்ரா. நல்லா கிரியேட்டிவா யோசிச்சுட்டே இருந்தேன் என்ன கூப்பிடலான்னு. எப்போ ஹோட்டல் போனாலும் ஆப்பிள் ஜூஸ் ஆர்டர் பண்ணுவா, அதனால பவித்ரா பிளஸ் ஆப்பிள் ஈக்குவல் டு பாப்பிள். தம்பி இது கிரியேட்டிவிட்டியா தம்பி? பவித்ரா ஆப்பிள் ஜூஸ் குடிப்பதால் பாப்பிள். ஐயோ படுத்துறானே. பொமோகிரேனேட்லாம் நல்ல வேளை உங்களுக்கு பிடிக்கல. எல்லார் எதிரில நமக்கு ஒரு பாட்டு பாடும்போது ஏதோ நமக்காகவே எழுதி பாடின மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஃபீலிங்கா? என்ன ஃபீலிங்? மத்தவங்க எல்லாம் மறைஞ்சிட்டாங்க எனக்கு. நாங்கெல்லாம் மறைஞ்சிட்டோம்பா. இங்க வந்து பாடுங்களேன் வாங்க. வாங்க நீங்க வந்தாதானே கலகலன்னு இருக்கும். பெண்ணினி காஞ்சனை இது நான் வந்து ஈனு இழிச்ச வேணிக்கு பார்த்துட்டே இருந்தேன். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? சுத்தி இருக்கவங்க எல்லாம் அப்போ கூச்சல் போட்ட போது ரொம்ப ஐயோ வெக்கமா இருக்கு போங்கடா அப்படி இருந்துச்சு. நான் என்ன பண்ணுவேன் பெருமானே, வெக்கமா வருது. இல்ல சோ என்ன பார்த்து இவங்க வெக்கப்படுறாங்கன்றப்ப எனக்கு அது சந்தோஷமா இருக்கு. சோ நைஸ், குட், வெரி நைஸ்ங்க. இந்த டிவி பார்ப்போம், இவங்களுக்கு அப்பயே தூக்கம் வந்துரும். நான் என்ன பண்ணுவேன், இவங்களை எழுப்பி கூட்டிட்டு போறது கொஞ்சம் சங்கடமா இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டு போய் தூங்க வச்சேன். வெரி கியூட்டுங்க. எனக்கு ஸ்வீட்டா கியூட்டா இருக்கும், பட் பாக்குறவங்களுக்கு அது ரொம்ப கிரிஞ்சா இருக்கும், கலாய்ப்பாங்க. இல்ல கிரிஞ்சி பண்ணிட்டீங்களா டாக்டர்? அதனால நான் சொல்றேன், நான் கிரிஞ்சி பூமரா மாறுறீங்களா? அப்படின்னா நைட்டு தூங்கும் போது வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு நானும் தூங்கிடுவேன், பேசிட்டே இருப்போம், அப்படியே படுத்து தூங்கிடுவோம்.
தூங்குறப்ப வந்து உன் கை இருந்தா மட்டும் தான் தூங்க எனக்கு தலைக்கானே வேணான்ட்டு. ஐயா என்னடா தெரியல லைஃப் கல்யாணம் பண்ணது தான் நல்லா போற மாதிரி இருக்கு. ஊரு போயிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? அப்பவும் அப்படி ரூம் கொடுத்துட்டாங்கன்னா நாங்க கையில படுத்துப்பேன். செம்மாடி அப்பா. தம்பி நீங்க சும்மா இருக்க தம்பி, நீங்க இல்லாத ஒரு நாள் அந்த பொண்ணு நினைச்சு கூட பார்க்க மாட்டேங்கிறாப்ல. அதான் சூப்பரான பொருளாத. இவங்க 4 வருஷத்துக்கு சேர்த்து ஒரு டைரியா வச்சிருக்காங்க சார். அதை எடுத்துட்டு வந்திருக்காங்க சார் அந்த டைரியே. என்னடே லவ்னு பொறாமையா இருக்குனே. இந்த பாட்டனி நோட்டு பிராக்டிகல் நோட்டு மாதிரி. ஆனா இங்க கையெழுத்தும் அழகா இருக்கு. நல்லா படிக்கிற பசங்க 2 பேரும். அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், அவங்க கோல்ட் மெடலிஸ்ட். அவங்க 10/8/2019 179 டே ஆஃப் ட்ரூ லவ். 4க்கு 4 கொண்டாடவங்களா இருக்கா தம்பி. சோ நைஸ். கடுப்பாக்குறாங்க, எனக்கு வெறிச்சலா இருக்கு இவங்கள பார்த்தாலே. 2 பெரிய விஷயம் என்ன, இவ்வளவு நெருக்கடிகளில் ஒரு காதல் பிரச்சனை, அதை தாண்டி நல்லா படிச்சு ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டீங்க. தட்ஸ் இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் இன்னொரு வீடியோல பார்ப்போம். பை.